அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரியாணி நைசோருக்கெல்லாம் ஒரு சூப்பர் காம்பினேஷனான கத்திரிக்காய் பச்சடி. வாங்க இந்த ரெசிபி எப்படி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு இதில் கொஞ்சமாக கடுகு பொரிஞ்ச பிறகு இதில் 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் ஓரளவு வதங்கின பிறகு ½ டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு ஓரளவு வதங்கின பிறகு இதில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ½ டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இதுக்கான மசாலாவை நம்ம சேர்க்க போகிறோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ½ டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ½ டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ½ டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் இதில் சேர்த்துட்டு நம்ம அந்த எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அந்த புளி தண்ணியும் இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு அடுத்ததாக இதில் தேங்காய் பேஸ்ட்டு ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான தண்ணியை நான் மிக்ஸி ஜாரை அலசிட்டு அதில் உள்ள தண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் கத்திரிக்காய் நம்ம சேர்க்க போகிறோம். கத்திரிக்காவை இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கத்திரிக்காவை நான் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் சீக்கிரமாக அந்த கத்திரிக்காய் வெந்து பச்சடி சீக்கிரம் ரெடியாகும். 2 நிமிஷம் போல் எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப எண்ணெய் தேவையில்லை, கொஞ்சமான எண்ணெயே இதுக்கு போதுமானது. இது போல் வதக்கிட்டு நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். கடைசியாக 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக மல்லி இலை தூவி இறக்குனா அருமையான சுவையான கத்திரிக்காய் பச்சடி ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணிக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.